ஜஸ்ட் ஒரு வாட்டி செக் பண்ணிடுறேன். டேய் 4 டன் தான் போட்டிருக்கு, பத்துமா? இல்ல பார்த்தி, பிரைஸ்ல ஃப்ளக்சுவேஷன் இருக்குல்ல. டேய் எதுங்க கட் பண்ணிக்கிட்டே இருக்க? அட்டன் பண்ணி பேசு. இல்ல பார்த்தி, சும்மா ஃப்ரெண்டு. அப்ப நான் டீலரை பார்த்துட்டு வந்துடுறேன், நீங்க சரி. பார்த்துக்கோ. ஓகே வரேன். ஜீவா எங்க இருக்காரு? உள்ள இருக்காரு மேடம். கிட்ட நான் பேசணும். வா வா. எத்தனை தடவை நான் உனக்கு கால் பண்றது? ஏன்டா எடுக்க மாட்டற? வேலை இருந்தது. என்ன பார்த்து கூட பேச மாட்டியா? எதுக்கு என்ன பார்க்க மாட்டேங்கிற? நான் அப்படி என்ன தப்பு பண்ண? உன்னை பார்க்கிற சக்தி எனக்கு இல்ல காவியா. நீ வந்த விஷயத்த சொல்லிட்டு போ. இது வேலை நடக்கிற இடம். இங்க என்ன தேடி வரதும் பார்க்கறதும் ரொம்ப தப்பான விஷயம். தயவு செஞ்சு இந்த மாதிரி காரியத்தை இனிமே பண்ணாத. ஓ, உன்னை பார்த்து பேச கூட எனக்கு ரைட்ஸ் இல்லைல்ல? காவியா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இதுக்கு மேல இந்த மாதிரி 2 பேரும் மீட் பண்றது நல்லதுக்கு இல்லை. நான் ஒன்னும் சும்மா உன்னை பார்க்க வரல, காரணத்தோட தான் வந்திருக்கேன். Divorce papers. காவியா என்ன பண்ற நீ? பைத்தியக்காரத்தனமா எதுவும் பண்ணிடாத காவியா. என்னால அவர் கூட எல்லாம் வாழ முடியாதுடா. அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு டிவோர்ஸ் கேட்க போறேன். எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. இது பார்த்திக்கும் கஷ்டம்தான். ஆனா நான் படுற கஷ்டத்தை விட இது அவருக்கு பெரிய கஷ்டமா இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் எடுக்கிற இந்த முடிவு உன்னையோ பிரியாவையோ நிச்சயம் பாதிக்காது. நீங்க உங்க கல்யாண வாழ்க்கைய சந்தோஷமா வாழுங்க. நான் இனிமே யாருக்கும் இடைஞ்சலா இருக்க போறதில்ல. சரி, நான் கிளம்புறேன். காவியா ஒரு நிமிஷம், நான் சொல்றத கேளு. அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாத காவியா ப்ளீஸ். இது நான் நல்லா யோசிச்சு எடுத்த முடிவுதான் ஜீவா. இதுதான் சரின்னு எனக்கு படுது. அதான் உன்கிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சரியான நேரமா பார்த்து நான் பார்த்துக்கிட்ட என்னோட இந்த முடிவை சொல்லதான் போறேன். காவியா அவசரப்படாத, நல்லா யோசி. காவியா
என்னால அவர் கூட எல்லாம் வாழ முடியாதுடா. மன்னிப்பு கேட்டுட்டு டிவோர்ஸ் கேட்க போறேன். என்ன மன்னிச்சிரு பிரியா. என்னால இந்த பாரத்தை தாங்க முடியல, குடிக்காம இருக்க முடியல. என்ன மன்னிச்சிரு. எக்ஸ்கியூஸ் மீ. இன்னொரு லாட்ஜ். என்ன பிரியா, இப்பவே மாவு பிசைஞ்சு வச்சுட்ட? ஃப்ரிட்ஜ்ல வச்சிரலாம் அத்தை. கட்டி ஆயிடாது? சாஃப்டா இருக்கும். நேத்து நைட்டு அவன் வரதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சோ? ஆமா அத்தை, 11:30 ஆயிடுச்சு. அவ்வளவு லேட் ஆயிடுச்சா? சரி, எதுக்காக லேட்டா வந்தான் அவன்? அது ஏதோ வேலை போல, அதான் நான் வெயிட் பண்ணி சாப்பாடு பரிமாறிட்டு தான் படுத்தேன் அத்தை. இதான் பொறுப்புங்கிறது. பொண்ணுனா இப்படிதாம்மா இருக்கணும். சரி, நேத்து அவனுக்கு பிடிச்ச சட்னி எல்லாம் பண்ணி சரியா சாப்பிட்டானா? விரும்பி சாப்பிட்டாரு அத்தை. அவரு சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் சாப்பிடலான்னு இருந்தேன். என்னையும் உட்கார சொல்லி கூடவே சாப்பிட வச்சாரு. புருஷன் பொண்டாட்டினா அப்படிதான் இருக்கணும். சரி, இன்னைக்கு என்ன பண்ண போற? அவருக்கு சப்பாத்தியும் சிக்கன் குருமாவும் பிடிக்கும்னு சொன்னீங்கல்ல, அதான் பண்ண போறேன். சரி, அவனுக்கு காரம் கம்மியா போடு. ஏன்னா அவனுக்கு டேஸ்டும் வேணும், காரமும் கம்மியா இருக்கணும்பா. இதான் சொல்லிட்டீங்களே அத்தை. அத நான் பாத்துக்கிறேன். நான் போய் சிக்கன் வாங்கிட்டு வந்துடுவா. அதுக்குதான் ஆள் இருக்காங்களேம்மா, அவங்கள அனுப்பி விடு. அது என்னமோ தெரியல அத்தை. எதுவா இருந்தாலும் நானா பார்த்து வாங்கினாதான் எனக்கு திருப்தியா இருக்கும். நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிம்மா. நான் போயிட்டு வந்துடுறேன் அத்தை. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வணக்கம். என்ன தெரியுதா? தெரியுதா? நல்லா இருப்பீங்களே. ஆனா நான் நல்லா இல்லை. எத்தனை தடவை நானும் காவியாவும் ஜோடியா உன்னை பார்க்க வந்திருப்போம். எங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும், கடைசி வரைக்கும் சேர்ந்து இருக்கணும்னு உனக்கு எத்தனை விளக்கு ஏத்திருப்போம். அந்த எல்லாத்தையும் ஊதிட்டல, அப்படியே ஊதி தள்ளிட்டல. இன்னைக்கு அவ வாழ்க்கை இருட்டா இருக்கு, எரியுது, கபகபன்னு எரியுது. பிரியா என்ன பண்ணா? பிரியா என்ன பண்ணா? அவளை ஏன் தண்டிக்கிற? இன்னைக்கு காலையில தான் நான் குடிக்கவே மாட்டேன்னு சத்தியம் பண்ணேன். பாரு,
இப்ப நான் வீட்டுக்கு போனா ஆ, அவ முகத்துல நான் எப்படி முழிப்பேன்? இந்த நரக வேதனைய யாருக்கும் கொடுத்துடாத, யாருக்கும் கொடுத்துடாத. உன்னை கெஞ்சி கேட்கிறேன். எப்படி இருக்கு தெரியுமா? வெளியே சொல்லவும் முடியல. போதும்பா, போதும். என்னால முடியல. ஹலோ பாஸ், கேக்குதா இல்லையா? கேக்குதா? இல்ல இதையும் அப்படியே ஊதி தள்ளிடுவீங்களா? நீ பண்றத பண்ணு. ஆனா இதெல்லாம் எவ்வளவு நாள் தாங்க முடியும் தெரியல. நீ என்னமோ பண்ணு. நான் வரேன். பிரியா, அத்தை, என்னம்மா இங்க நிக்கிற? என்ன பிரியா, மணி 11 ஆகுது. இந்த நேரத்துல இங்க நின்னுகிட்டு என்ன பண்ற? அது ஒண்ணும் இல்ல அத்தை, அவர் இன்னும் வரல. அதான். அவன் இன்னுமா வரல? வந்துருவார் அத்தை, நீங்க போய் படுங்க. இவ்ளோ லேட் ஆயிடுச்சேம்மா, இன்னுமா வரல அவன்? சரி, நீ அவனுக்கு ஃபோன் பண்ணியா? ஃபோன் பண்ண, ஆனா அவர் எடுக்கல. எடுக்கலையா? அவரு டிரைவிங்ல இருப்பாரு, வந்துருவாரு. நீங்க போங்க. சரி, நீ சாப்பிட்டியா? அவர் வந்ததும் நான் சாப்பிட்டுக்கிறேன் அத்தை. நீங்க போங்க அத்தை. சரிம்மா. என்னத்த சொல்றேன்?
ஜீவா மாப்பிள்ள மாதிரி தெரியுது. மாப்பிள்ள மாப்பிள்ள இங்க பாருங்க மாப்பிள்ள மாப்பிள்ள இங்க பாருங்க மாப்பிள்ள மாப்பிள்ள இங்க பாருங்க இங்க பாருங்க மாப்பிள்ள இங்க பாருங்க மாப்பிள்ள 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 இங்க பாருங்க இங்க பாருங்க மாப்பிள்ள குடிச்சிருக்காரா? மாப்பிள்ளைக்கு குடிப்பழக்கம் இருக்கா? இது கண்டிப்பா அருணாச்சலத்துக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. இது பிரியாவுக்கு தெரியுமா? ஐயோ, இப்ப என்ன பண்றது? யாருக்கிட்ட சொல்றதுன்னு தெரியலையே. அது ரோட்ல விழுந்து கிடக்கிற அளவுக்கு குடிச்சிருக்காரு. அருணாச்சலம் வீட்டுல என்னதான் நடக்குது? அருணாச்சலத்தை கூப்பிடுறதா பிரியாவை கூப்பிடுறதா? பிரியாவையே கூப்பிடும். அப்பா என்ன இந்த நேரத்துல கால் பண்றாரு? அப்பா சொல்லுங்கப்பா. என்னப்பா இந்த நேரத்துல? பிரியாமா, ஆ, நம்ம மாப்பிள்ள ஜீவா மாப்பிள்ள ஆ, அவருக்கு என்னப்பா? அவரு அவரு கண்ணு மண்ணு தெரியாம குடிச்சிட்டு ரோட்டோரமா விழுந்து கிடக்குறாருமா. என்னப்பா சொல்றீங்க? ஆமாம்மா, நான் ஆபீஸ்ல இருந்து திரும்ப வரும்போது பார்த்தா ரோட்டோரமா குடிச்சிட்டு விழுந்து கிடக்குறாரு. என்னம்மா இது? என்ன நடக்குது? அங்க ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. நான் உடனே வரேன், நீங்க அங்கேயே இருங்க. இல்ல வேணாம்மா, நானே மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்து இங்க விட்டுறேன். ஐயோ இல்லப்பா, இங்க வந்தா மாமாவுக்கு தெரிஞ்சு பெரிய இஷ்யூ ஆயிடும். நானே வரேன். கொஞ்சம் சீக்கிரமாம்மா. அப்பா. என்னடா? இல்ல, மாமாவுக்கும் அத்தைக்கும் இது தெரிய வேண்டாம்ப்பா. சரிடா. மெயின் ரோடு பக்கத்துல அங்க கோயில் ஒண்ணு இருக்குல்ல, அந்த கோயில்கிட்ட தான் இருக்கேன். நீ சீக்கிரம் வா. சரிங்கப்பா, நான் வரேன்.